அவளை தூக்கி எறிய எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு? ஏன்டா இப்படி பண்ற? என்ன ஆச்சு உனக்கு? ஏதாவது நீ என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? ஒரு அப்பா மாதிரி நான் உங்ககிட்ட இருந்தேன். அவ நல்ல பொண்ணுடா. ஆனா நான் நல்லவன் இல்லையப்பா. என் கூடலாம் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு மீரா என்கிட்ட சொல்லும்போது எனக்கு புரியல. ஆனா அவன் சொன்னது எவ்வளோ உண்மைன்னு இன்னைக்கு சுரபியை பார்க்கும்போது தான்ப்பா புரியுது. என்னடா உளர்ற? நீங்க ரெண்டு பேரும் நல்லா தானே இருந்தீங்க. இல்லப்பா, அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ப்பா. அவளை கஷ்டத்துலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்ததே நான் தான் சொல்லுவேன். ஆனால் இன்னைக்கு நானே அவளை அதே இடத்துல நிறுத்திட்டேன்ப்பா. அவளை நான் அடிச்சிருக்க கூடாதுப்பா. ஏதோ சொல்லி உன்னை நீ ஏமாத்திட்டு இருக்கா. நீ ஒண்ணு பண்ணு, முதல்ல போய் அவளை கூட்டிகிட்டு வா. போ கலை. உங்க அப்பா பேச்சுக்கு மரியாதை இருந்தா போய் அவளை கூட்டிட்டு வா. வாய் திறந்து பேசலாம். முடியாதுப்பா. கூட்டிட்டு வந்து மட்டும் இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? என் வாழ்க்கையில நான் ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் வேண்டாம்ப்பா. தயவு செஞ்சு விட்டு போயிருங்க எல்லாரும். கிளிப்ப நீ எல்லாம் ஜெயிக்கவே மாட்டான். ஜெயிக்கவே மாட்டான். ஜெயிக்கவே மாட்டான். அப்படி சொல்லாதீங்கப்பா. நீ எப்போ தோத்துட்டா? எப்போ தோத்துட்டு? நான் தோத்துட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்கப்பா. தோத்துட்டேன் அப்படிதான் சொல்லுவேன். தோத்துட்டேன். நீ லட்சியத்தில் தோத்துட்ட, வாழ்க்கையில தோத்துட்ட. கலை, நீ ஒன்னே வருத்துட்டு இருக்க. அதான் இப்படி கண்மூடித்தனமா பண்ற. நீ எப்ப தோக்க ஆரம்பிச்சேன் தெரியுமா? உன் முகத்தில் அடிப்பட்ட பேர்ல